இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பல்லவி அண்ணி, அத்தைக்கு மேக்கப் போட்டு விட ஆள் வர சொல்லிருக்கேன். நீ அத்தை கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிடு. சரிடா. அம்மா, அண்ணி ஸ்பெஷல் மேக்கப் போடுறதுக்கு ஆள் வர வச்சிருக்காங்களாமா. மேக்கப் எல்லாம் எதுக்கு? அதுவும் ஸ்பெஷல் மேக்கப் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பல்லவி. மா, வர சொல்லலாமா? இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல மேக்கப் போடாம எப்படிமா? எல்லாருமே மேக்கப் போடுவாங்கல்ல. பல்லவி, எனக்கு மேக்கப் எல்லாம் எதுவுமே வேண்டாம். ப்ளீஸ் மா, ஃபங்க்ஷன்ல ஸ்பெஷலா இருப்பல்லம்மா. நீ போட்டோலாம் எடுப்பாங்கல்லம்மா, அதுக்காகவாவது போட்டுக்கோங்கம்மா. ப்ளீஸ் மா. ஐயோ, சரி, உன் இஷ்டம். தேங்க்யூ மா. அண்ணி, அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் பல்லவி. அண்ணி, வீட்டோட டெக்கரேஷன் ரொம்ப சூப்பர் அண்ணி. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. ஆனிவர்சரி பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு வேளைக்காரிக்கு இவ்ளோ டெக்கரேஷனா? யார் பண்ணிருப்பாங்க ஸ்ரீஜா? வேற யாரு? எல்லாம் அந்த இசைதான். விஷால், சாரி எப்படி இருக்கு? ஏய், என்னது இது? சாரி. அது எனக்கு தெரியும். எதுக்கு நீயும் என்ன மாதிரியே மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிருக்க? ஆமா, நீங்க பிரவுன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல ஷர்ட் போட்டிருக்கீங்க. நானும் அதே கலர்ல சாரி கட்டிருக்கேன். இந்த ப்ளூக்கு மேட்சிங்கா இந்த ப்ளூ பார்டர், இந்த பிரவுனுக்கு மேட்சிங்கா பிரவுன் சாரி. இத பாருங்க, அத்தைக்கு இன்னைக்கு கல்யாண நாள்ல நாம ரெண்டு பேரும் மேட்சிங்கா போனா சூப்பரா இருக்கும். அதுக்கு தான். ஓஹோ, அப்படியா? ஏய் விஷால், இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? நீயும் நானும் ஒரே கலர்ல மேட்சிங்கா போகணுமா? அப்படித்தானே? சொல்லு. ஏய், தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆசைப்படுற? ஏய் விஷால், என்னாச்சு? எதுக்கு ஏன் புடவையே பாத்துட்டு இருக்கீங்க? பிங்க் கலர்ல உன்கிட்ட சாரி இல்லல்ல? மேட்சிங்கா போகணும்ல? இப்ப பாரு எப்படி மேட்சிங்கா இருக்கும். ஏய் விஷால், மேட்சிங்கா போட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன பண்ணுவ? உங்க Dressக்கு மேட்சிங்கா போடலான்னு இந்த புடவைய கட்டிட்டு வந்தா அந்த ஷர்ட்டை கழட்டி போடுறீங்களா? இப்ப என்ன என்கிட்ட இந்த கலர்ல புடவையே இல்லையா என்ன? இப்ப பாருங்க, கட்டிட்டு வர. சிந்தாமணி, ஒருத்தர் நல்லது செஞ்சா தப்பா பேசக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது. அவங்க மேல எந்த தப்பு இல்ல. நான் தான் தெரியாம விட்டுட்டேன். I'm really sorry. என்ன விஷால், 10 லட்சம் ரூபாய் புடவை இப்படியே பண்ணுவ? இல்ல, அது இல்ல அத்த, நான் பார்க்கல. ஐயோ, என்ன பார்க்கல? பார்த்து வரக்கூடாதா? ஐயோ, உன்னால பாரு, புடவை ஃபுல்லா காபி கறி ஆயிடுச்சு. ஐயோ, புது புடவையை எப்படி பண்ணிட்டே? சிந்தாமணி, விடு. நல்ல நாளும் அதுமா, சத்தம் போடாத. என்னன்னு விடுன்னு சொல்றீங்க? இந்த புடவை எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? ஏமா, அவ என்ன தெரிஞ்சா பண்ணா? தெரியாம தானே நடந்துச்சு. இப்ப என்ன பண்றது? அத்தைக்கு கல்யாண நாள்னு ஸ்ரீஜா ஆசையா வாங்கிட்டு வந்த புடவை. விடுமா, வாஷ் பண்ணிக்கலாம், அப்புறம் கட்டிக்கலாமே. கல்யாண நாள் கட்ட இன்னொரு புடவை இருக்குல்ல, நேத்துதான் இசை எடுத்த புடவை இருக்குல்ல, அத வேணா கட்டிக்கலாமே. My God, இப்படி பண்ணிட்டேனே. விஷால், ரொம்ப தேங்க்ஸ் விஷால். உங்களால தான் அத்தை என் புடவையை கட்டிக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், மரியாதையா எனக்கு கடுப்பேத்தாம இங்க இருந்து போயிடு. நானே அவங்க புடவையில காஃபியை கொட்டிட்டேனேன்னு எனக்கு ஏன் மேலே கடுப்பா இருக்கு. எல்லாம் ஒன்னாலதான், of course. நான் என்ன? ஏய், இல்ல
எதுக்கு நீ ஏன் ஷர்ட் கலர்லயே புடவை கட்டியிருக்க? அதனாலதான் நான் டென்ஷன்லயே இருந்தேன். அதனாலதான் அவங்களை அடிச்சு காஃபி கொட்டிட்டேன். ஓஹோ, சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. எனக்காக தான் நீங்க அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அத்தை, என் புடவையை வாங்கிக்கலான்னு நான் சோகமா இருந்தேன்ல, அத பார்த்து நீங்க ஃபீல் ஆயிட்டு இப்படி பண்ணீங்க. உங்க அம்மா நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டணுங்கிறதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க. ஏய் இரு, இந்த பாரு, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. அது எதேர்ச்சியா காஃபி கொட்டிருச்சு. உனக்காகலாம் நான் எதுவுமே பண்ணல. ஆமா, நான் அப்படிதான் எடுத்துக்குவேன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஷோ, நீ கிளம்புறியா? போ கிளம்பு. சரி, ஓகே, தேங்க்யூ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே, பாய். இவள எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இவ வேற சும்மா. அத்தை, ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை. இந்த புடவை உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அத்தை, சாரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆ, நீயுமா? ஆமா, நீ ஏன் இவ்ளோ லேட்டா வர? ஆ, அம்மா அப்பா எங்க வரலையா? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அத்தை. ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. மேடம், மேக்கப் போடுற சீஃப் பியூட்டிஷியன் ஃபோன் பண்ணிருந்தாங்க. அவங்களால வர முடியலையாமா. திடீர்னு அவங்க பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சாம். டெலிவரிக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்களாம். அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா வேணும். அவங்க உன் புடவையை கட்டலல, எந்த மேக்கப்பும் இல்லாம வேலைக்காரி மாதிரி கல்யாண நாள கொண்டாட போறாங்க. என்ன செய்யறது இப்போ? நான் வேணும்னா வேற ஆள் யாராவது ட்ரை பண்ணவா? இமிடியேட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. ஏ பல்லவி, எனக்கு மேக்கப் எல்லாம் வேண்டாம். அவங்களால வர முடியலல, பரவாயில்ல விடுங்க. இன்னைக்கு கல்யாண நாள் ஆச்சே, மேக்கப் போடாம எப்படி? மேக்கப் போட்டா அத்தை இன்னும் அழகா இருப்பாங்களே. இதெல்லாம் இப்ப தேவைதானா? மேக்கப் போடலன்னு யாரு வருத்தப்படுறா? இன்னொருத்தவங்க பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க மேடம். மேடம், வேற யாராவது பியூட்டிஷியன் இருந்தா கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? சீக்கிரம் வர சொல்லுங்க. ஓகே, ட்ரை பண்றேன். மேடம், நீங்க வெளிய போய் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும். ஓகே மேடம், நான் வெளியே போய் ட்ரை பண்றேன். மாமா, நான் போய் ஹெல்ப் பண்றேன். அவ கொடுத்த புடவை கட்டிட்டாங்கன்னு ஓவரா பண்றா பாத்தியா? எங்க அம்மாக்கு இந்த மாதிரி என் கையால மேக்கப் போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஆசை நிறைவேறிடுச்சு அத்தை. ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை. வேற ஏதாவது ஜுவல்லரி போடணுமா? என்ன சொன்னீங்க? ஐயோ, இல்ல, அடுத்த ஜுவல்லரி ஏதாவது போடணுமா மேம்? ஓ, எனக்கு ஏதோ வேற மாதிரி கேட்டுச்சு. இட்ஸ் ஓகே. ஓகே மேம், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க் யூ so much. நம்ம Okay, கிளம்பலாமா? தேங்க்யூ. ஐயோ, என்ன இப்படி மேக்கப் பண்ணி வச்சிருக்கா?